ஹாய் ஜென்சிக்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த உலகம் இப்படிலாம் சந்தோஷமாக இருந்ததா அப்படின்னு நீங்கள் இதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நாங்களாம் 90s கிட்ஸ். எங்களோட மனநலம் நினைவுகளை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஜென்சிக்காகவும் என்னைய மாதிரி இருக்கிற 90s கிட்ஸ்க்காக தான் அந்த வீடியோ மெயினாக. என்ன சொல்கிறது தெரிலங்க, ஒன்றா ரெண்டா எத்தனை தான் சொல்லன்னு தெரில, எப்படி ஆரம்பிக்கன்னு தெரில. நாங்கள் வாங்கின ஸ்நாக்ஸை சொல்லவா, நாங்கள் விளையாடின விளையாட்டை சொல்லவா, இல்லை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லவா, எல்லாமே சொர்க்கங்க. நான் சொல்ல போகிறது இப்போ டவுனில் வாழ்கிற 90s கிட்ஸ் கூட ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நான் கிராமத்தில் வாழ்ந்த 90s கிட்ஸ். சரி வாங்க போகலாம். நான் நம்ம விளையாண்ட விளையாட்டுலேருந்தே சொல்கிறேன். எத்தனை கேம்ஸ் விளையாண்டுருக்கோம். ஒன்றா ரெண்டா, கில்லி, கோலி குண்டு, லாக் அண்ட் கீ, திருடன் போலீஸ், ராஜா ராணி, பூப்பறிக்க வருகிறோம், கண்ணாம்பூச்சி, கொக்கோ, வீடியோ கேம்ஸில் மேரியோ, கான்ட்ரான்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அதெல்லாம் சொல்லும் போது இப்போ கூட எனக்கு விளையாடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸ்லாம் ப்ளே ஸ்டேஷன் வச்சு விளையாடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸை சொல்லணுன்னா குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, பஞ்சு மிட்டாய், சவு மிட்டாய் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உள்ள மாதிரி பிராண்டட் ஸ்நாக்ஸ் கிடையாது. இப்போ உள்ள மாதிரி குருவி ரொட்டின்னு இப்போ ஒன்று தர்றாங்க, பிஸ்கட் மாதிரி. அது குருவி ரொட்டி இருந்துங்க, கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குருவி ரொட்டி. இப்போ அந்த குருவி ரொட்டியை தயாரிக்கிறதே இல்லை. அதை நீங்கள் பார்த்துருக்க கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி சொல்லணுன்னா நாங்கள் வாங்கின ஒவ்வொரு ஸ்நாக்ஸுக்கும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும். எக்ஸாம்பிள், பூமர் வாங்கினா பூமருக்கு ஸ்டிக்கர் ஃப்ரீ, பார்லேஜிக்கு சக்திமான் ஸ்டிக்கர் ஃப்ரீ. அப்படி எந்த சாக்லேட் வாங்கினாலும், எந்த பிஸ்கட் வாங்கினாலும், எந்த ஐட்டம் வாங்கினாலும் 90s கிட்ஸ்க்கு ஃப்ரீயாக ஸ்டிக்கர் இல்லாமல் எந்த பொருளையும் 90s கிட்ஸ் வாங்கினதே கிடையாது. அதெல்லாம் இப்போ இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரிலங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அது ஒரு பொற்காலங்க. தமிழர்களுக்கு சோழர் காலம், பாண்டியர் காலம், அந்த மாதிரி பொற்காலம்னு சொல்லுவாங்க. எனக்கு நம்ம வாழ்ந்த அந்த 90s கிட்ஸ் காலம் தாங்க பொற்காலம். அதே மாதிரி இப்போ டிவி ஷோ சொல்லணுன்னா இப்போ எல்லாம் நெட்ஒர்க்லாம் பெப்பா பிக் அது இதுன்னு கண்டதை பார்க்குறாங்க, சோட்டா பீம்னு. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கார்ட்டூனா? நம்ம அந்த காலத்தில் பார்த்தோமேப்பா, ஸ்வாட் ஜெட்ஸ், பாப்பாய், ஸ்கூபிடூ, ஆடம்ஸ் ஃபேமிலி. அதை விட்டா நைட்டு சீரியல்ஸில் மெட்டி ஒலி, அண்ணாமலை, சூளம், சித்தி, மர்மதேசம்னு எல்லாமே அல்டிமேட் தரமான சீரியல்ஸுங்க. இப்போ உள்ள சீரியல்ஸில் கண்டிப்பாக எதுவுமே அதை அடிச்சுக்கவே முடியாது. ஒவ்வொன்றும் மறக்க முடியாத சீரியல்ஸ். இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸு, நான் அடித்து சொல்கிறேன், திரும்பி போய் மர்மதேசம்னு ஒரு சீரியல் இருக்கும், அதை மட்டுமே பாருங்கள். ரொம்ப தரமாக இருக்கும். அந்த மாதிரி சீரியல்கள்லாம் இப்போ வரவே வாய்ப்பே இல்லைங்க. சரி, அதை விடுங்க. இதெல்லாமே ஓவரால் 90s கிட்ஸ்க்கான நினைவுகள். இப்போ நான் 90s கிட்ஸ்க்கே தெரியாத நினைவுகளை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நான் கிராமத்தில் வாழ்ந்த 90s கிட்ஸ்னு முன்னாடியே சொல்லிட்டேன். கிராமத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிவி தாங்க இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீட்டில் தான் இருக்கும். இல்லாட்டி பஞ்சாயத்து டிவின்னு ஒன்று கிராமத்தில் பஞ்சாயத்து ரூமுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. அந்த டிவியில் தாங்க ஊரே கூடி ஒன்றா டிவி பார்ப்போம். அந்த டிவியில் பார்க்குற ஒளியும் ஃப்ரைடே நைட்டு போடுற படம், நைட்டு போடுற ஜெய்ஹனுமான் சீரியல், இது எல்லாத்தையும் பார்த்த ஞாபகம் என்னை விட்டு இன்னும் போகலைங்க. உங்களுக்கும் அந்த ஞாபகம் கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் டவுனில் இருந்தாலும் கிராமத்தில் போய் வாழ்ந்துருந்துருக்கலாம். இல்லை கிராமத்தில் வாழ்க்கிற 90s கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த அனுபவம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அந்த காலத்தில் டெக்குன்னுவாங்க. இப்போ தான் நம்மளுக்கு லேப்டாப்பு, ஃபோனுன்னு வந்துருச்சு. அந்த காலத்தில் டெக்குன்னு ஒன்று இருக்கும். அதில் கேசட் எடுத்து போட்டு ஊரில் ஒரே ஒரு டிவியில் இந்த டெக்கை போட்டு அதில் படம் பார்க்குற சுகம் இருக்கேங்க, அடிச்சுக்கவே முடியாது. ஒன்று கூடி வாழ்ந்த வாழ்க்கைங்க அது. அப்புறமா ஊரே ஒன்றா வெளியே தூங்குவாங்க. அது எத்தனை 90s கிட்ஸ்க்கு தெரியும் தெரில. வீட்டுக்கு வெளியே தான் அந்த காலத்தில் எல்லோரும் தூங்குவாங்க. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லோரும் ஒன்று மண்ணா படுத்து கதைகளை பேசி சந்தோஷமாக இருப்போங்க.
அந்த வாழ்க்கையே ஒரு தனி வாழ்க்கை தாங்க. சரி, இதெல்லாம் ஏன்டா சொல்கிற, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறீங்களா? நம்ம சேனல்னாலே எப்பயுமே ஒரு கருத்து இருக்குங்க. அந்த கருத்தை சொல்கிறதுக்காக தான் உங்களை நான் 90s கிட்ஸ் வாழ்க்கைக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிருக்கேன். என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரோட உதவியும் இன்னொருத்தருக்கு தேவைப்பட்டது. அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லை. மாவரைக்கும்னா கூட ஒரு வீட்டில் தான் கல் இருக்கும், இல்லை 2 வீட்டில் தான் கல் இருக்கும். ஒட்டுமொத்த ஊரே ஷெட்யூல் போட்டு அந்த வீட்டில் தாங்க போய் மாவரைக்கணும். ஏதாவது தேவைனாலும் பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க, கூட்டாஞ்சோறு சாப்பிடுவாங்க. எல்லாம் ஒன்று முன்னா வாழ்ந்தாங்க. ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு தேவைப்பட்டது. அதனால அந்த எண்ணம் இருந்தது, ஒற்றுமையாக வாழணுங்கிற எண்ணம் அப்போ இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல டிவி எல்லார் வீட்டுக்கும் கேபிள் டிவி வந்ததுங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் காரணம். மனிதர்களை பிரித்ததே கேபிள் டிவியோட கண்டுபிடிப்பு தான். எப்போ ஒரு எல்லார் வீட்டுக்கும் கேபிள் டிவி வந்ததோ அப்பயே மனிதர்கள் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோன்ஸ் வந்தோடனே இன்னும் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. தானாக பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்தப்போ கூட அதுக்கு ஒரு டெய்லி 1 GB தான் அப்படிங்கிற லெவலில் இருந்தப்போ கூட, டெய்லி 1 GB இல்லை, மந்த்லி 1 GB தான் அப்படி இருந்தப்போ கூட இவ்வளோ பிரிவினை இல்லை. எப்போ எல்லார் கைக்கும் செல் போய் எல்லாருக்கும் டெய்லி 1 GB டேட்டா அப்படிங்கிற நிலமை வந்ததோ அப்போ உலகம் தனியாக பிரிந்துருச்சுங்க. தனித்தனி உலகம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருமே தனி உலகங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க காரணம். இதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நம்ம மனிதர்களை பிரிக்குது. என்ன தான் நீங்கள் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி டைரக்ஷன் கேட்டு ஒரு இடத்துக்கு போனாலோ, இல்லை உங்களோட முடிவுகளை இப்போ எடுக்க நவீன உலகத்தில் ChatGPT யூஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்குறதோ, ஒரு கருத்து கேட்குறதோ, ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற ChatGPT யூஸ் பண்ணாலும் மனிதர்கள்ட்டே கொஞ்சம் பேசி பழகுங்க. கூகுள் மேப்ஸ் வழி கேட்குறதை தாண்டி மனிதர்கள்ட்டே வழி கேளுங்க. ட்ராவல்லையாவது மொபைல் யூஸ் பண்ணாமல் மனிதர்களோட பேசி பழகுங்க. மனிதர்கள்ட்டே அட்வைஸும் கேட்டு பழகுங்க ChatGPT யூஸ் பண்ணுறதை விட. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம டெக்னாலஜியை விட மனிதர்களை எப்போ வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தாங்க மனிதம் வாழும். ஓகே, ஐ எம் ஷுர் கொஞ்சமாவது இந்த வீடியோவை கேட்டு எல்லாரும் 90s உலகத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.